தமிழ்நாடு சட்டமன்றம் என்றாலே ஒரு தனித்துவமான நடைமுறை, பாரம்பரியமான வார்த்தை பயன்பாடுகள், அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு அவை நாகரிகம்தான் சட்டென நினைவுக்கு வரும். ஆனால் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதல்வர் விஜய் ஆற்றிய உரை கடந்த 50 ஆண்டுகால சட்டசபை மரபுகளை முற்றிலும் உடைத்தெறிந்து அவரது சினிமா ஆடியோ லான்ச் மேடையைப் போல அவையை அதிர வைத்திருக்கிறது. முறையான அரசியல் தமிழ், கோப்பு வாசிப்பு என இல்லாமல் முற்றிலும் லோக்கல் மற்றும் பேச்சு வழக்கு தமிழில் விஜய் இறங்கி அடித்த விதம் கோட்டையை ஒரு சினிமா தியேட்டர் போல மாற்றி காட்டியுள்ளது. பொதுவாக தனது படங்களின் ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் தனக்கு வரும் விமர்சனங்களுக்கு குட்டி ஸ்டோரி மூலமும் பஞ்ச் வசனங்கள் மூலமும் பதிலடி கொடுப்பது விஜயின் ஸ்டைல். இன்று அதே பாணியை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார் முதல்வர். தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், எதிர்த்து பேசினால்தான் தாங்கள் எதிர்க்கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்று நினைச்சு பேசிய எதிர்க்கட்சியினருக்கு என் முதற்கண் நன்றி. சிலர் நான் ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க, அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது பாஸ் என அக்மார்க் சினிமா பாணியில் பேசத் தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் பேசினால என் படங்கள் சந்தித்த, இப்போதும் சந்திக்கிற பிரச்சனை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். 1990களிலேயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நின்னவங்க நாங்க என்று பிளாஷ்பேக் மோடிற்குள் சென்று அவையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். திமுகவின் கடந்த கால ஆட்சியை டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் என்று விஜய் விமர்சித்த போது திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பாய்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அப்போதுதான் அவையே அதிரும் அந்த கிளைமாக்ஸ் காட்சி அரங்கேறியது. இதுவரை விஜய் எழுதி வைத்த குறிப்புகளை பார்த்து பேசுவதையே சட்டமன்றம் பழகியிருந்தது. ஆனால் இன்று முதல் முறையாக தன் கையில் இருந்த ஸ்கிரிப்டை ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு ஆவேசமாக ஆஃப் ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாறினார் விஜய். இருக்கையை விட்டு வேட்டியை மடித்து கட்டாத குறையாக எழுந்து நின்று ஆள்காட்டி விரலை நீட்டி, மக்கள் பணத்தை ஒரு பைசா கூட நாங்க தொடமாட்டோம், மக்கள் பணத்தை யாரும் தொடவும் விடமாட்டோம், அப்படி தொட்டவர்களையும் சும்மா விடமாட்டோம், இந்த டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் மக்கள் காசை தொட்ட எவனையும் விடமாட்டேன் என்று தியேட்டர் கைத்தட்டல் வாங்கும் மாஸ் ஹீரோ போல எதிரி அடித்தார். திமுகவினர் அவையில் கூச்சலிட அவங்களுக்கு லோக்கல் ஸ்லாங்கில் கவுண்டர் கொடுத்த விஜய் சட்டசபைக்குள் வந்து சிலர் பேசுற இந்த சோஃபா மாடல் என்னன்னு புரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா டேபிள் செட் வியாபாரத்தை எல்லாம் வெளியே போய் பாருங்க, இங்க வேணாம் என்று நக்கலாக கையை அசைத்து பேசியது அவையின் டெக்கோரத்தையே டோட்டலாக மாற்றியது. இதை கேட்டு தாவேகா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மேஜையை தட்டு ஆரவாரம் செய்ய திமுகவினர் ஒருமையில் பேசுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் சபாநாயகர் பிரபாகரனிடம் முறையிட்டார். அரசியல் ரீதியான விவாத களமாக இருக்கும் சட்டமன்றத்தை பக்கா மாஸ் ஆடியோ லான்ச் அதிரடி மேடையாக மாற்றி தனது பேச்சின் மூலம் ஒட்டுமொத்த அவையின் டோனையே தன்வசப்படுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். தமிழக சட்டசபையில் இன்று நடந்த சம்பவங்கள் அரசியல் அரங்கத்தை தாண்டி நேரடியாக சோசியல் மீடியாவையே கைப்பற்றின. கடந்த சில நாட்களாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அமைதியாகத்தான் இருக்கிறார். பேசவே மாட்டாரா, எதிர்க்கட்சிக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாதா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்த நிலையில் இன்று அதற்கெல்லாம் ஒரே மேடையில் பதில் சொல்லும் வகையில் விஜய் நீண்ட நேரம் பேசினார். இன்றைய சட்டசபை காட்சியை பலர் சினிமா டெம்ப்ளேட்டோடு ஒப்பிட்டு பேசுவது கவனிக்கப்படுகிறது. சில டிவிகே ஆதரவாளர்கள் போக்கிரி படத்தில் விஜய் போலீசிடம் பேசும் காட்சியை எடுத்துக்காட்டி இன்று சட்டசபையில் பேப்பர் பார்க்காமல் பேசி எதிர்க்கட்சியை டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிவிட்டார் என்று கொண்டாடி வருகின்றனர். நேற்று வரை விஜய் அமைதியாயிருக்கிறார், மௌனம் பேசியதே என்று கிண்டல் செய்தவர்கள் இன்று அவர் பேச்சுக்கு பிறகு வேறு கதையை சொல்ல முடியாமல் போய்விட்டது என்ற வாதமும் டிவிகே தரப்பில் ஸ்ட்ராங்காக ஓடுகிறது. குறிப்பாக ரியல் ஜனநாயகன் என்று கிண்டல் செய்தவர்களுக்கே இன்று ரியல் ஜனநாயகன் காட்சியை காட்டிவிட்டார் என்ற பாணியில் பல மீம்ஸுகளும் சுற்றி வருகின்றன. ஆனால் இதே சம்பவத்தை திமுக ஆதரவாளர்கள் முற்றிலும் வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். அவர்களது தரப்பில் முதல்வருக்கு ஏற்ற மரியாதையோ அரசியல் மொழியோ இல்லாமல்